பாண்டியன் ஸ்டோரியில் அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் கோமதி இருந்துட்டு இவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் தலைமுழுக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தலைமுழுகிட்டு சீக்கிரமாக ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சரவணன் இருந்துட்டு, அம்மா எதுக்குப்பா மறுபடியும் கல்யாணம் அது இதுன்னு, நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன், என்னை இப்படி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் அஞ்சலி வந்து சரவணனுக்கு கால் பண்ணுறாங்க. என்னாச்சு சரவணா, ஏன் கடைக்கு கூட போகல அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே சரவணன் இருந்துட்டு, இல்லை வெளியிலேயே கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால் வெளியில் வேலையிலே முடிச்சுட்டு இனிமே தான் கடைக்கே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம பழனி இருந்துட்டு சரவணனோட முகத்தில் சந்தோஷம் தலகால புரியாமல் இருக்கு போல இருக்கு. ஏன்னா அவன் ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற? ஆமாக்கா, அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணான்ல, அந்த பொண்ணு மறுபடியும் வாழ வெட்டி வந்து அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கான். இவன் ஒரு நாள் கோயிலில் பார்த்துருக்கான். அதுக்கப்புறமா தான் நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த பொண்ணு இவங்கிட்ட சொல்லியிருக்கா. அவன் கூட போய் ஃபாரினில் செட்டில் ஆகிட்டானா, டிவோர்ஸும் ஆயிடுச்சு. இப்போ சரவணோட கேஸும் டிவோர்ஸில் தான் வந்து நின்றுட்டுருக்கு. சரவணுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா தயவு செஞ்சு இந்த வாட்டியாவது எந்த மறுப்பும் சொல்லாமல் அந்த பொண்ணு சரவணனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு கோமதி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னடா சொல்கிற அப்படியே சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து நான் பேசியே ஆகணும் அப்படியே சொல்லிட்டு கோமதி வந்து அஞ்சலியை பார்த்து பேசியே ஆகணும்னு சொல்லி முடிவோடு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.